இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் சதகல்லாஹுல் அலீம். பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய நீலகிரி மாவட்ட சகோதரர்களே, சகோதரிகளே, பாசிச சங்க பரிவார கும்பல்கள் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சீர்குலைப்பதற்காக, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காக, சிறுபான்மை சமூகத்தை தூண்டிவிடக்கூடிய வேலைகளை அவ்வப்போது செய்து கொண்டே இருப்பார்கள். அதன் அடிப்படையிலே பயங்கரவாத பாஜகவினால் கொண்டு வரப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக நம்முடைய தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக இன்று மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அதன் தலைமை இடங்களிலும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோத்தகிரி பள்ளிவாசலுடைய இமாம் மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் காசா மொய்தீன் ஹசரத் அவர்களே, கூட்டத்தினுடைய ஆரம்பமாக கிராத் ஓதி துவக்கி வைத்த பர்லியார் மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளியினுடைய இமாம் மௌலவி அல்ஹாஜ் அப்துல் சலாம் யூசுஃபி ஹசரத் அவர்களே, கழகத்தினுடைய மாவட்ட பேச்சாளர் சகோதரர் ஊட்டி அபுதாகிர் அவர்களே, மேலும் திருச்சி பாலக்கரை வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய முகமது சிராஜுதீன் ஃபாதில் மன்பரி ஹசரத் அவர்களே, ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்தினுடைய HRDயின் செயலாளர் முகமது இஸ்மாயில் இம்தாதி ஹசரத் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட ஜமாஅத் உலமா சபையின் பொருளாளரும் மஸ்ஜிதே ஃபாரூக் பள்ளியின் இமாமுமான மௌலானா மௌலவி மம்னூன் உலூமி ஹசரத் அவர்களே, இந்த மார்க்கத்தினுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு போராட்ட களத்திலே எந்நேரம் அழைத்தாலும் வருவோம் என்று வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது எனக்கும் பிரச்சனை தான் என்று கூறி நம்மோடு கரம் கோர்த்தவர்களாக இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய சகோதரி அவர்களே, இந்த கருப்பு சட்டத்திற்கு எதிராக உயிரை கொடுத்தேனும் போராட்ட களத்திலே நிற்போம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, கடந்த ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்திலே பாசிச ஜனநாயக கட்சியின் மூலமாக வக்ஃப் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று முன்மொழிகிறார்கள். அன்றைய தினம் இந்தியாவினுடைய எதிர்கட்சிகளின் மூலமாக மிகப்பெரிய எதிர்ப்பினை பதிவு செய்த பிறகு அந்த சட்ட திருத்த மசோதா குப்பைக்கு செல்லுகிறது. மீண்டும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கூட்டுக்குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இன்றைய தினம் நாடு முழுவதும் அமல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திலே 44 திருத்தங்கள் இருக்கிறது. அந்த 44 360 பிரிவு இருக்கிறது. பல திருத்தங்கள் ஒட்டுமொத்தமாக வக்ஃப் சொத்துக்களை முழுவதுமாக சூறையாடுவதற்காக அவர்கள்
உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துக் கொண்டு இன்று இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்ன, இன்றைய இந்தியாவில் இந்திய மக்கள் எதிர்பார்ப்பது என்ன, இந்த பாசிச சங்க பரிவார கும்பல்கள் செய்து கொண்டிருப்பது என்ன என்பதை ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டினுடைய தேவை என்ன? உலக அரங்கிலே பட்டினியால் வாழக்கூடிய நாடுகளின் பட்டியலிலே முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்திய நாடு. எப்பேற்பட்ட இந்திய நாடு! உலகில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் கனிம வளங்களிலும் கடல் வளங்களிலும் அனைத்து வளங்களிலும் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. எல்லா வளங்களும் கொட்டி கிடக்கக்கூடிய இந்த இந்திய தேசம் உலக அரங்கிலே பட்டினியால் மக்கள் சாகக்கூடிய நாடுகளின் பட்டியலிலே முன்னணியிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அமித்ஷாவினாலோ மோடியினாலோ ஒரு மண்ணாங்கட்டியை கூட புடுங்க முடியாது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று இந்திய ஜனநாயகத்தின் மீது, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் தாக்குதலாக நிகழ்ந்திருக்கக்கூடிய வக்ஃப் திருட்டு சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டங்களின் தொடர்ச்சியாய் நம்முடைய நீலகிரி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக கோத்தகிரியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திலே சந்தித்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏகரனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று இந்திய பாராளுமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டம் என்கின்ற இந்த சட்டத்தை சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரிசு என்கின்ற ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் காலையில் ஆரம்பித்த அந்த விவாதம் நள்ளிரவு வரையில இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த சட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த சட்டம் எதை பாதிக்கக்கூடிய சட்டமாக இருக்கின்றது, இதனால் அரசமைப்பு சட்டம் எப்படி சிதைய போகின்றது, இந்த சட்டத்தினால் வக்ஃப் வாரியம் எப்படி சிதைக்கப்பட போகின்றது, இது சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்றெல்லாம் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையான விவாதங்களை நடத்தியும் கூட எதையுமே காதுல வாங்கல. ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவர்களும் அவருடைய விவாதத்திலே ஆணித்தரமான, அழுத்தமான, ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்வைத்தார்கள். அரசமைப்பு சட்டம் எப்படி சிதைகின்றது என்று சொன்னார்கள். இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தால் என்ன நிகழப் போகின்றது என்று சொன்னார்கள். ஆனால் இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் ஒரு பக்கம் நடைபெற்றாலும் கூட நாடாளுமன்றத்தில், மக்களவையிலே, மாநிலங்களவையிலே அமைச்சர் உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை அங்கு தாக்கல் செய்கிறார். இந்த வக்ஃப் வாரியத்திலே எப்படிப்பட்ட முறைகேடுகள் எல்லாம் நடைபெறுகிறது என்று சொல்லி உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வக்ஃப் நிலத்தை காட்டுகிறார். நம்முடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய, நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சரோடு நேரடி சவால் விடுக்கிறார். நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல, ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்யக்கூடிய இடத்துல, நீங்க சொல்றதுல தப்பு இருக்கு, நீ சொன்னது உண்மைக்கு புறம்பான செய்தி, இதை நீ நிரூபித்தால் நான் என் பதவியை ராஜினாமா செய்கின்றேன் என்று சொல்லி எச்சரித்தார். எந்த பலனும் இல்லை. ஆனால் எதிர்த்தரப்பிலே பேசிய ஆளும் கட்சி, ஒன்றிய பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், பாரதிய ஜனதாவினுடைய பாராளுமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விஷத்தை
விஷத்தை கக்குவதை போல முழுமையான ஒரு வெறுப்பு அரசியலை ஏதோ இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு இடங்களை எல்லாம் ஏதோ அபகரிச்சு வச்சிருக்காங்க, ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒவ்வொரு இடங்களிலும் இஸ்லாமியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை மீட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு பேச்சை நாடாளுமன்றத்தில் பேசினார்கள். இதெல்லாம் தாண்டி இந்த சட்டம் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டாச்சு. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த பேப்பரை படிச்சு பார்க்கிற அந்த சட்டத்தில் நமக்கு முன்னாடி பேசின இமாம் சொன்னது போல 40 திருத்தங்கள் கிடையாது. 40 திருத்தங்களுக்குள் உள் திருத்தங்கள். இந்த உள் திருத்தங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 360 திருத்தங்கள். மொத்தமா சட்டத்தையே மாத்திட்டாங்கிறதா உண்மை. இது திருத்த சட்டம் என்பதை தாண்டி வக்ஃபு மாற்று சட்டம், முழு சட்டத்தை மாத்திட்டான். அந்த முழு பேப்பரை படிச்சு பார்க்கிற நேரம் கூட இல்லாத நேரத்தில் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நாட்டில் நடைமுறைக்கு வரப்போதாமா சவால் விடுகின்றோம். இஸ்லாமியர்களான நாங்கள், இந்த வக்ஃபு சொத்தினுடைய உரிமையாளர்களான நாங்கள் சவால் விடுகின்றோம் மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, பாஜகவிற்கு, RSSக்கு. உன்னால் முடிந்தால் இந்த தேசத்தில் இதை அமல்படுத்திப்பார். முடியாது, அது அவங்களுக்கும் தெரியும். இப்படிதான் முஸ்லிம்களின் மீது அக்கறை, முஸ்லிம்களின் மீது அக்கறை யாருக்கு? RSSக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் மீது அதிகமான அக்கறை. இந்த அக்கறையை காட்டி காட்டி பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்த முத்தலாக் சட்டம்னு சொல்லி ஒரு சட்டம், முத்தலாக்கை தடை செய்கிறேன், முத்தலாக்கால இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் எல்லாம் நாசப்படுத்தப்படுகிறார்கள், நடுவீதியில் நிறுத்தப்படுகிறார்கள், அதை தடுப்பதற்காக நான் ஒரு சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லி முத்தலாக் தடை சட்டம் எங்க சரியத்தில் கை வைக்கிற சட்டத்தை கொண்டு வந்த. இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளானது அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு? நான் கேட்கிறேன், இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இதுவரையில எத்தனை வழக்குகள் இன்றைக்கு இந்த தேசத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்ல முடியுமா? விரல் விட்டு எண்ணி சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதாவால இத்தனை மாநிலங்களிலே முத்தலாக் சட்டத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த தடை சட்டத்தை பயன்படுத்தி வழக்கு போட்டிருக்காங்க. முத்தலாக் கொடுத்த இந்த ஆணை, இந்த குடும்பத்தை ஜெயிலில் வச்சிருக்கோம் சொல்ல முடியுமா? இல்ல, நடைமுறைப்படுத்த முடியாது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய 370 பிரிவை நாங்க நீக்க போறோம். காஷ்மீர் பின்னணி அடைஞ்சிருக்கு, காஷ்மீர்ல எந்த வளர்ச்சியும் இல்ல. இந்த 370 சட்டம் தான் காஷ்மீருடைய வளர்ச்சியை தடுக்குது. இதை நான் நீக்க போறேன்னு சொல்லி அந்த சட்டத்தை எடுத்துக்க. இந்த சட்டம் எடுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இன்னைக்கு என்ன காஷ்மீர் வல்லரசா மாறிடுச்சா? காஷ்மீர்ல பாலாறும் தேனாரும் ஓடுதா? அங்க வறுமை இல்லையா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டு விட்டார்களா? இல்ல. கடந்த 2020 ஒரு சட்டம் கொண்டு வந்து உன்னுடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய சட்டம் அந்த சட்டம். இந்த நாட்டினுடைய சுதந்திர போரை நிலைநிறுத்தக்கூடிய சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்த 2020 அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் வீதிக்கு வந்தோம். சாதாரண எழுச்சி கிடையாது. இந்த நாட்டிலே நடைபெற்ற எழுச்சி என்பது அது சாதாரண எழுச்சி அல்ல. நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள், கொந்தளிப்பு, நாடே ஸ்தம்பிச்சது. சமாளிக்க முடியல. இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு முன்னாடி இந்த சட்டத்தை உன்னால சமாளிக்க முடியல.